ஏங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சீஃப் மினிஸ்டர் நித்தி ஆயோக்ல பேசுறாரு. மீடியாவை பார்க்க மாட்டேன்றத ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறார். இது ஆபத்தானது. ஏங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. யார்கிட்ட போய் நீங்க விளக்கம் கேட்பீங்க? இன்னைக்கு கவர்மெண்ட்டை பத்தி கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ண ஆளே இல்லாம நம்ம பேசணும். அல்லது யாராவது ஒரு டம்மி பீஸை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. 5 பேர் இருக்காங்கன்னா ஒரு டம்மி பீஸு 4 பேர் சேர்ந்து கும்முன்னு கும்புறாங்க. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பெண்களுக்கான முக்கியத்துவம் திமுக ஆட்சியில கிடைக்கலன்னு சொன்னாரு. இப்போ அதே விஜய் தான் வந்து 42 விழுக்காடுன்னு. இதுதான் அரசியல்வாதி. இந்த சீட்டில் உட்காந்த பிறகு வேற பேச்சு வேற, இப்போ தோத்துட்டா நாளைக்கு வேற பேச்சு வரும். இவங்களும் அதே தான், ஸ்டாலின் சொன்னதே தான் விஜயும் சொல்றாரு. அதை மற்றதோட லிங்க் பண்ணாதீங்கன்றாரு. பிஎம்சியில் கையெழுத்து போடு, பொலிட்டிக்கலாக ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறாரான்னா எஸ். திமுக கூட அந்த அத்தனை கட்சிகளையும் செங்கலா உருவி திமுகவை தனிமரமாக ஆக்கிட்டார் விஜய். அந்த விதத்தில் விஜய் சார், நான் வந்து இந்த மின்வெட்டு சட்டம் ஒழுங்கெல்லாம் நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், நான் சீரியஸாக எடுக்கல. உங்கள் வீட்டை கரண்ட் இருக்கு அதனால பேசுகிறேன், நான் அப்படி சொல்லலை. நான் சொல்கிறேன் லார்ஜர் பிக்சரை நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு பாருங்க, தப்பா டான்ஸ் ஆடுதுனால சில அறிகுறிகள் தென்படுகின்றன. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய காலையில் நாம் சிந்திக்க போவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. தாவேக்கா அரசினுடைய 1 மாத கால ஆட்சி, நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுவதற்கு. சில பேர் சொல்லுவாங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்க பல வாட்டி, இப்போதுதான் வந்திருக்காங்க, அதற்குள்ளாக விமர்சனங்கள் முன்வைக்க கூடாது அப்படின்னு இருந்தாலுமே கூட இந்த 1 மாத காலம்தான் இதனுடைய செயல்பாடுகள் தான் அடுத்த 5 ஆண்டுகள் எப்படி இருக்க போது நம்ம தீர்மானிக்க போறோம். எப்படி நீங்க பார்க்குறீங்க? ஒரு மூத்த பத்திரிகையாளராக இந்த அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கு? பாலாஜி, 2 விஷயம். ஒன்று, எனி கவர்மெண்ட் ஒரு 6 மந்த்ஸாவது ஹனிமூன் பீரியடுன்னுவாங்க. அட்லீஸ்ட் 3 மந்த்ஸாவது நம்ம கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, இது மற்ற கட்சிகளை விட இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் நம்ம டைம் கொடுக்க வேண்டியிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் பர்சனலி. ஏன்னா இது வந்து அடிப்படையில் வந்து ஒரு அது இன்னும் ஒரு கட்சியாகவே முகிழ்க்கலை. கட்சியாகவே வந்து அது ஷேப்புக்கு வரல. உங்கள் தொகுதியில் நீங்கள் வாழ்கிற பகுதியில் வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், திமுக அண்ணா திமுகவில் நமக்கு தெரியும், பெரும்பாலும் தெரியும். நமக்கு இந்த கட்சியில் யாராவது தெரியுமா? எம்எல்ஏவே பாதி பேருக்கு தெரியாது. அப்போ ஒரு புது விதமான அரசியலை வந்து சுதந்திர இந்திய வரலாறுல கிட்டத்தட்ட நாடு விடுதலை அடைஞ்சு 80 ஆண்டுகள் ஆக போகுது அடுத்த வருஷத்தோட. ஒரு புது விதமான அரசியலை வந்து நாம் இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கிறோம். 1967 காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தப்போ கூட இந்த சூழல் கிடையாது. திமுக பிரதிநிதிகளை வந்து மக்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்க மக்களோட இருந்தாங்க. அதே மாதிரி 77 எம்ஜிஆர் வந்தப்பையும் தெரியும், மக்களோட அவங்க இருந்தாங்க. இந்த தடவை வந்து விசிபிளாக அவங்க இல்லை. ஏன்னா பெரும்பாலும் அவங்க இதில் இயங்கினாங்க, சமூக வலைதளங்களில் இயங்கினாங்க. 67லையும் 77லையும் அது இல்லை. ஃபிசிக்கல் கான்டாக்ட் தான் நமக்கு வந்து. நம்ம ஏரியாவில் வந்து நம்ம இப்போ தலைவர் வந்து திமுகவில் இருக்காங்க. நம்ம திருவள்ளிக்கண்ணில் இருக்கும்போது பந்தல்கார மாணிக்கம்னு திமுகவில் ஒரு பிரமுகர் இருந்தார். அவர் தான் தெரியும் எங்களுக்கு. நான் சொல்லுவேன் ரொம்ப பழைய காலத்தில். அப்புறம் காங்கிரஸில் ஒருத்தர் இருந்தார், ஏடிஎம்கேல ஒருத்தர் இருந்தார், பாலன் ஒருத்தர் இருந்தார், ஜெயபாலன் ஒருத்தர் அதிமுகவில், காங்கிரஸில் திருமாறன் ஒருத்தர் இருந்தார். இந்த மாதிரி பிரமுகர்களை தான் நமக்கு தெரியும். நான் சொல்கிறது அந்த காலத்தில். இப்போ அடுத்த தலைமுறையில் அவங்கவுங்க காலத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளரை விடுங்க, எம்எல்ஏ ஓட்டு போட்ட மக்களே பெரும்பாலான மக்கள் படித்தவங்க. அவங்க 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க, படித்தவங்க. விசிலுக்கு போட்டால் யார் எம்எல்ஏ யார்ப்பா எம்எல்ஏ அப்படின்றாங்க, பக்கத்தில் திரும்பி கேட்குறாங்க. அப்போ ஒரு புது விதமான அரசியலை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எவ்வளோ வேணால் விமர்சனம் பண்ணுங்கள், அது உங்கள் உரிமை, அது ஒன்று யாரும் கேள்வி கேட்க முடியாது. புது எக்ஸ்ட்ரீம்லி நியூ சிச்சுவேஷனில் நீங்கள் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இதுதான் வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்கள் ஒன்று. 2வது வந்து மக்கள் ஓட்டு போட்டு தான் இவங்க வந்திருக்காங்க. அப்போ மக்கள் மீது உங்களுக்கு அன்பும் மரியாதையும் இருக்குமே, ஆனால் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு. நான் வந்து விமர்சனமே பண்ணாதீங்கன்னெலாம் சொல்லலை. அப்படி சொல்கிறது முட்டாள்தனம், அது சர்வாதிகாரத்தனம். 60 மாதங்கள், 1 மாதம் ஓடிடுச்சு, மிச்சம் இருக்க 59 மாதங்களுக்கான
அறிகுறி தான் இது, கட்டியங்கூறு நிகழ்வு தான் இது, அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும்னு நீங்கள் கேள்வி கேட்கும்போது என்கிட்ட சொன்னீங்க. அது தவறான பார்வை. உங்கள் பார்வை தவறு. இவர்கள் தங்களை திருத்திக் கொள்ளலாம். திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. புதியவர்கள் இருக்கிறாங்க. அந்த எம்எல்ஏஸ்ல நிறைய பேர் புதியவர்கள் இருக்கிறாங்க. சிலது வேண்டத்தகாதவர்களும் இருக்கிறார்கள். நான் அதையும் மறுக்கவில்லை. பட் ஒரு ஒரு புது சிச்சுவேஷன் உள்ள வந்திருக்குது. 2 திராவிட கட்சிகளையும் 60 ஆண்டுகள் நம்மை ஆண்டவர்கள மக்கள் ஒரு சேர ஒதுக்கி தள்ளி இருக்கிறார்கள்னா, கீழ ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அது என்னவென்று புரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்வோம். ஆ இவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. 35% ஓட்டு வாங்கி 107 சீட்டு தான் துரதிர்ஷ்டவசமா அவரால ஜெயிக்க முடிஞ்சது, விஜயால. எம்ஜிஆர் 77 50 ஆண்டுகளுக்கு முன்பு 30% ஓட்டு வாங்கி 130 சீட்டு ஜெயிச்சார். இன்னைக்கு மல்டி கார்னர் ஃபைட்ன்றதுனால துரதிர்ஷ்டவசமாக 35% வந்து அவருக்கு மினிமம் ரிக்வயர்மெண்ட் மேஜிக் நம்பர்னு சொல்லக்கூடிய 118 அவருக்கு கொடுக்கல. என்னதான் குறைகள் இருந்தாலும் எம்எல்ஏ யாருன்னே தெரியாம ஓட்டு போட்டிருக்கான். அவங்க வந்து அவங்க குவாலிட்டி என்னன்னு தெரியாது, பேர் தெரியாது, முகம் தெரியாது. ஆ எல்லாம் சொன்னாலுமே மக்கள் தான் வாக்களிச்சு இவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். 2 திராவிட கட்சிகளும், ஒரு திராவிட கட்சி பல ஆயிரம் கோடியையும், இன்னொரு திராவிட கட்சி சில ஆயிரம் கோடியும் செலவு செய்தும் தோற்றிருக்கிறார்கள். அப்போ புதுவிதமான ஒரு அரசியல் இங்க ஷேப் அப் ஆயிட்டு இருக்குது. இது நீடிக்குமா, நீடிக்காதா, கிராஷ் லேண்டிங் ஆகுமா, அல்லது வந்து இதால பலன்கள் விளையுமா என்பதெல்லாம் கொஞ்சமாவது பொறுத்து இருக்கணும்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ 1 மந்த்துடைய என்னுடைய அசஸ்மெண்ட்ன்றது வந்து பெரிய அளவுல சிலாகிப்பதற்கோ அல்லது குறை சொல்வதற்கோ எதுவுமே இல்ல. ஹி ஹாஸ் டூ செட்டில் டவுன் ஃபர்ஸ்ட். ஒரு எக்ஸ்ட்ரீம்லி நியூ சிச்சுவேஷன். நான் அதைத்தான் சொல்றேன். இது திமுக, அண்ணா திமுக இருந்தா கூட 30 நாள் அல்லது 100 நாள்னு சொல்லுவாங்க. மேபி ஐ திங்க் ஒரு 100 டேஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு காலகட்டம். அதுல சில ஹிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கலாம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 18ஆம் தேதி ஆளுநர் உரை இருக்குது. அதைத் தொடர்ந்து பட்ஜெட் இருக்குது உங்களுக்கு வந்து. அதுல ஓரளவு நமக்கு வந்து சில இண்டிகேட்டர்ஸ், சில அறிகுறிகள் நமக்கு கிடைக்கலாம். ஸோ நான் ரொம்ப இந்த மாரி வந்து கேட்கக்கூடிய நீங்க எப்படி எடை போடுறீங்க? 1 மாத கால தாவேகா ஆட்சி அப்படின்னு நண்பர்கள் பாய்ந்து அவங்க அந்த பக்கம் செலிப்ரேட் பண்றாங்க. தாவேக்கா அது மெம்பர்ஸ் தே ஆர் செலிப்ரேட்டிங் ஒன் மந்த் ஆஃப் நேச்சுரலி இல்ல. டிவிகே. அது புதுசா வரவங்க செலிப்ரேட் பண்ணாம இருப்பானா? அத நீங்க பார்க்கணும்ல. ஏங்க 2 ஜாம்பவான வீழ்த்திருக்காங்க. இன்னும் 2 மலை, 2 பெரிய மலைகள வீழ்த்திருப்பாங்க. ஓட்டு போட்டவன்ல பல பேருக்கு இவங்க ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சு ஓட்டு போடலங்க. எப்படி இருந்தாலும் இவங்களும் அவங்களும் ஜெயிக்க போறாங்க. சும்மா குத்துமேன்னு குத்துறோம்னு தான் பல பேர் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கொண்டாடுறது அது அவங்க உரிமைங்க. அது கூட மனிதர்கள், அவங்க கொண்டாட தான் செய்வாங்க. ஸோ அவங்களும் நம்மை ஒத்த மனிதர்கள் தான். நம்மளவர்கள் தானே அவங்களும். ஆ இப்படி வச்சுக்கலாம் பாலாஜி. நான் இன்னும் சுருக்கமா சொல்றேன் நானு. என்ன நீ இன்னும் 6 மாசம்ன்ற, 1 வருஷம் விட்டா நீ 5 வருஷம் கேட்பேன்லாம் என்ன பாட்டு பொறான்றாங்க நண்பர்கள். துட்டு வாங்கிட்டியான்றான் சில பேரு. இப்ப என்னன்னா 100 டேஸ் அசஸ்மென்ட்க்கு 100 டேஸ். ஒரு 100 டேஸ்ல வி மே ஹேவ் சம் இண்டிகேட்டர்ஸ். நமக்கு சில திசை காட்டும் கருவிகள் கிடைக்கலாம் தான் எனக்கு தோணுது. சில ஸ்பெசிஃபிக்ஸ்குள்ள நம்ம பேசலாம். அத நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். குறிப்பா நேத்து நிதி ஆயோக் கூட்டத்துல முதலமைச்சர் பங்கெடுத்திருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் அதுல பேசியிருக்காருன்றத நம்ம செய்திகள் வாயிலா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் முதல்வர் விஜய் ஒரு ஜனநாயக அடிப்படையில அங்க பத்திரிகையாளர்கள ஏதோ ஒரு விதத்துல ஒரு 2 வார்த்தையாவது பத்திரிகையாளர் சந்திச்சு ஏதோ ஒண்ணு பேசியிருந்தாரு அப்படின்னா, ஒரு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கும் இல்லையா? அந்த நம்பிக்கை ஏன் குடுக்க மறுக்கிறாருன்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுதுல்ல? இது இந்த விஷயம் ஒரு நெகட்டிவான ஒரு சிக்னலா இருக்குது. நான் ஒப்புக்கொள்கிறேன். ஒரு பத்திரிகையாளனாகவும், பிரஜையாகவும் நான் ஒப்புக்கொள்கிறேன். நித்தி ஆயோக் கூட்டத்துல இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் எல்லார் சார்பாகவும் தான் அவர் பேசுறார். ஓட்டு போட்டவங்க, போடாதவங்க எல்லாருக்கும் தான் முதலமைச்சர். அப்ப அதுவும் ஒரு புது முதலமைச்சர் ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய சாதனையை சாதித்திருக்கிறார். தனியா மறந்துடாதீங்க. அதெல்லாம் வந்து பாராட்டுக்குரிய, வியப்புக்குரிய விஷயங்கள். ஆனால் இதை தனி மனித சாதனையாக மட்டுமே அவர் தன்னுடைய தோள்களில் சுமப்பாரையானால் அது அவருக்கும் நல்லதல்ல, அவர் கட்சிக்கும் நல்லதல்ல, மாநிலத்துக்கும் நல்லதல்ல. விஜயை பொறுத்தவரையில் நீங்கள் சொல்லுவதோடு நான் 100% ஒப்புக்கொள்கிறேன். அவர் மீடியாவை பார்க்க மாட்டேன்றதை ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறார். இது ஆபத்தானது, மிக மிக ஆபத்தானது. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, தாவேகாவுடைய அணுகுமுறை, ஏன் விஜய் அவர்களுடைய அணுகுமுறையாகவே நான் புரிந்து கொள்வது என்னன்னா, இது பாருங்க, நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், சாதிச்சிருக்கோம். இது உங்களால்
இல்லைன்றது மட்டும் இல்லைங்க, உங்களை மீறி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, திஸ் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் யூ பட் இன் ஸ்பைட் ஆஃப் யூ. ஊடகங்களையும் மீறி இந்த மீறி வெற்றியை நாங்கள் வந்திருக்கோம். பெற்றிருக்கிறோம். ஆங்கிலத்தில் அது ரொம்ப சொல்றது ஈஸி. திஸ் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் யூ, திஸ் இஸ் இன் ஸ்பைட் ஆஃப் யூ. நான் உன்னால் இதை சாதிக்கவில்லை, உன்னை மீறி சாதித்திருக்கிறேன். அப்படின்னா நீ எனக்கு எதிராக தான் இருந்த, நான் உன்னை மீறி சாதித்தேன். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதிராக தான் இருந்தது. தொழில்நுட்பம் வந்து எம்ஜிஆருக்கு கொடுக்காத ஒரு வாய்ப்பை, ஏன்னா வந்து அவர் சாதித்தது மிகப்பெரிய சாதனை தனி மனிதனாக. கலைஞர் அண்ணா அவர்கள் சாதித்தது கூட இயக்கமாக இருந்தது, எம்ஜிஆர் தனி மனிதராக சாதித்தார். சமூக ஊடகங்கள் இல்லாத காலத்துல இல்லாத காலகட்டத்தில் அவர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை தான் நம்பி இருந்தார். ஆனால் இன்னைக்கு விஜய்க்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க முழுக்க முழுக்க இதில் இயங்கினாங்க, இன்னைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, மீடியான்றதோட அவசியம் என்ன, மக்கள்கிட்ட கருத்துக்களை கொண்டு போவதற்கு, எங்கள் தகவல்களை நாங்கள் கடத்துவதற்கு உங்களிடமிருந்து நாங்கள் தெரிந்து கொள்வது. எங்களுக்கு அதுக்கு அவசியமே இல்லை. எங்களுக்கு இப்போ இது வந்துடுச்சுங்க, நான் எதுக்கு நடுப்புற உன்னை சார்ந்து இருக்கணும், எனக்கு நீங்கள் வேண்டாம், எங்களுக்கு நீங்கள் வேண்டாங்கன்றாங்க. இது என்னை பொறுத்தவரையில், நம்மை பொறுத்தவரையில் மிக மிக ஒரு தவறான அணுகுமுறை. இப்போ கருத்துக்களை உருவாக்குறதுக்கும் இன்றைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஒரு பங்களிப்பு இருக்குது, அது மறந்துடாதீங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை மொத்தமாக நீங்கள் ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியாது, குழி தோண்டி புதைக்க முடியாது நிச்சயமாக. இது என்ன தான் சமூக வலைதளங்கள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நல்கி இருந்தாலும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா குறிப்பாக அச்சு ஊடகங்களில் வரக்கூடிய தலையங்கங்கள், இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ரோல் இருக்குது. இந்தியாவில் உள்ள, உலகில் உள்ள கொள்கை வகுப்பாளர்கள், நீதிபதிகள், அரசு அதிகாரிகள், பல்துறை வித்தகர்கள், பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய சிறப்பு தன்மை வாய்ந்த நிபுணர்கள், அவங்க எல்லார் மத்தியிலையும் ஒரு கருத்துருவாக்கம்னு ஒன்று இருக்குல்ல, சிவில் சமூகத்தோட கருத்துருவாக்கத்துக்கு இப்போ நம்ம சொன்ன எல்லாருடைய பங்களிப்பு இருக்கு இல்லையா, அதில் இன்னமும் அச்சு ஊடகங்களுக்கு பெரிய பங்களிப்பு இருக்கிறது, தலையங்கங்களுக்கு, செய்தி கட்டுரைகளுக்கு. இப்போ அது எனக்கு வேணான்னு நீங்கள் சொல்லிட்டு போகிறதன் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய பிழையை செய்கிறீங்க. இது இப்போ தெரியாது, அரசுக்கு ஒரு பெரும் நெருக்கடி வரும்பொழுது அன்று தெரியும் உங்களுக்கு, எங்களுக்கு இது வேணான்னு நீங்கள் ஒதுக்கிட்டு போகிறது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, மோடி பார்க்கலையாங்க. மோடி கதை வேறு, உங்கள் கதை வேறு. இந்த அதிகாரிகள் இப்போ அங்கே டெல்லி ரிப்போர்ட்டர் நிரஞ்சன் வந்து ஒரு விஷயம் சொன்னார், அங்கே அதிகாரிகள் ஒரு ரோல் பிளே பண்ணுறாங்க, அவங்க முதல்வர்கிட்ட நெருங்கவே விட மாட்டேன்றாங்க. ஒரு பேரிகேட் போட்டு இந்த இடத்துல ஊடகங்கள், ஊடகவியலாளர்கள் இந்த இடத்தோட நிக்கணும், உள்ள வரக்கூடாதுன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடப்படுது, ஒரு ஐசோலேட் இடமாகவே மாற்றப்படுது. இதுக்கு அதிகாரிகளை நான் குறை சொல்ல மாட்டேன். நிரஞ்சன் சொல்றது ஒரு பாதி உண்மை. தடுக்கிறாங்கன்ற நிரஞ்சன் சொல்லுகிறார், தடுக்கிறாங்கன்றது உண்மை, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு காரணம் அதிகாரிகள் அல்ல, அது முதலமைச்சருடைய ஆணைக்கு இணங்க, முதலமைச்சர் விருப்பத்துக்கு இணங்க அவர்கள் தடுக்கிறார்கள். இது ஆபத்தானது. நீங்கள் மீடியாவை வந்து கம்ப்ளீட்டாக பாய்காட் பண்ணுறதுன்னு முதலமைச்சருடைய முடிவு தவறானது, ஆபத்தானது, அரசுக்கே அது நல்லதல்ல. குறைஞ்சபட்சம் சரிங்க, இன்னைக்கு பார்க்கல நாளைக்கு பார்க்கலாங்க, இன்னைக்கு என்ன நடந்ததுன்றத முதலமைச்சர் சொல்லாட்டி சீனியர் மினிஸ்டர் யாராவது அல்லது சீஃப் செக்ரட்டரி சொல்லணும். இந்த அரசுக்கு செய்தி தொடர்பாளர் இல்லை. இப்போ தொலைக்காட்சி விவாதங்களை நீங்கள் பாருங்கள், சாயங்காலம் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய தொலைக்காட்சி, பெரும்பாலான 12-14 தொலைக்காட்சிகளில் விவாதங்கள் நடக்குது. அதுக்கு ஒரு ரோல் இருக்குது, பப்ளிக் ஒப்பீனியனை மோல்டு பண்ணுறதுல. நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாலேயும் ஆட்சிக்கு வந்த பிறகும் தாவேகா இல்லாமலே தாவேகாவை பற்றி எல்லாரும் பேசுகிறோம். இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு அரசை பற்றி, தாவேகாவை பற்றி பேசினா கூட பரவாயில்ல, அது கட்சி, ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதுவும் அப்போ பவரில் இல்லாத பார்ட்டி. இன்னைக்கு கவர்மெண்ட்டை பற்றி, கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ண ஆளே இல்லாமல் நம்ம பேசுகிறோம். அல்லது யாராவது ஒரு டம்மி பீஸை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க, 5 பேர் இருக்காங்கன்னா ஒரு டம்மி பீஸு, 4 பேர் சேர்ந்து கும்முன்னு கும்புறாங்க, அவனு ஆங்கரும் சேர்ந்துக்கிறாரு, 6 பேரும் சேர்ந்து டெய்லி இந்த சர்க்கஸ் நடக்குது, போட்டு கும்முன்னு தோச்சி எடுத்து வெளியில் தூக்கி போடுறாங்க. இது ஊடக சுதந்திரம் கிடையாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அதை விட ஆபத்தானது நீங்கள் சொல்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். முதலமைச்சர் மீடியாவோட பேசலை அப்படின்றது தவறான ஒரு அணுகுமுறை. இது அரசுக்கே ஆபத்தாக தான் போய் முடிய போகுது, இது அவங்களுக்கு தெரியல. ஒருவேளை முதலமைச்சர் சந்திச்சா அப்படின்னா அங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஊடகங்கள்ல இன்னும் அதிக ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இல்லையா? அது அவர் சந்திக்காமலே கூட அவங்க ஏற்படுத்தலாம். மேபி ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா ஒரு கட்டத்தில் அதை செய்வாங்க, நீங்க எல்லாம் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. இப்பயும் பேசுறாங்க, பட் முதலமைச்சர் பேசுறதுக்கு இணையா எதுவும் வராது. ஏங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சீஃப் மினிஸ்டர் நித்தி ஆயோக்ல பேசுறாரு, வெளியில வந்து 4 வார்த்தை பேசிட்டு போகலாம் இல்லையா?
என்ன நடந்தது, யார் என்ன ரியாக்ட் பண்ணாங்க. அப்புறம் தனிப்பட்ட முறையில் பிரைம் மினிஸ்டரை பார்த்து மறுபடியும் சில கோரிக்கைகள், நிதி ஆயோக் கூட்டம் முடிஞ்ச பிறகு பிரதமரை முதலமைச்சர் விஜய் சந்தித்திருக்கிறார். அங்க என்ன நடந்தது அது அவர் சொல்லணும் இல்லையா? ஏங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. யார்கிட்ட போய் நீங்க விளக்கம் கேட்பீங்க? யார்கிட்ட கேட்பீங்க அதை சொல்லுங்க. இப்போ அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பதிலாக இன்னொன்று கொண்டு வந்திருக்காங்கல்ல, ஆமா. அந்த பிபிஜி ராம்ஜி. விபிஜி ராம்ஜி ஸ்கீம். விபிஜி ராம்ஜி ஸ்கீம்ல வந்து மாநில அரசோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, மத்திய அரசோட பங்களிப்பு குறைவாக இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து திமுக இருக்கும்பொழுதே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த திட்டத்தை எதிர்த்து நம்ம போனாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை தடுக்க முடியாது, தடுக்க வேண்டான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. கிராம சபை கூட்டத்திலெல்லாம் திமுக எடுத்த முடிவு என்பது அதுதான், தெளிவான முடிவு உங்களுக்கு வந்து. இப்போ இடதுசாரிகள் வந்து பெரிய அளவில் அந்த திட்டத்தை குறைக்கக்கூடாதுன்னு சிபிஐ சிபிஎம் தனித்தனியாக ஆர்ப்பாட்டத்தை வச்சுருக்காங்க. இப்போ இதில் மாநில அரசோட பங்களிப்பு என்ன? நீங்கள் 4 வார்த்தை ஒரு கூட்டத்தில் பேசிட்டு வந்துட்டார். இதில் அந்த ஸ்பீச் காப்பி இருக்குது நமக்கு. பட் முதலமைச்சர்கிட்ட அதை பற்றி தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் மீடியாவுக்கு இருக்கு இல்லையா? மக்களுக்கு முதலமைச்சர் அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்குது, கேட்கிற உரிமை மீடியாவுக்கு இருக்குது. இல்லை, அந்த நிதி ஆயோக் கூட்டத்திலேயே வந்து நிதி ஆயோக் கூட்டத்தினுடைய துணைத் தலைவர் வந்து லஹிரி அவர் வந்து சிலாகித்து பேசுறாரு. நான் திரையில பார்த்த ஒரு நபர் இன்னைக்கு முதலமைச்சராக அமர்ந்து அவர் 2035க்குள்ள 1.5 ட்ரில்லியன் எக்கனாமியை வந்து நான் உருவாக்கணும் அப்படின்னு பேசுறாரு. நல்ல விஷயம், ஆச்சரியமாக இருக்குன்னு அவர் பேசுறாரு. நமக்கு அது ஒரு பக்கம். ஆனால் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மின்தடை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையாக வெடித்திருக்கு. ஓட்டு போட்ட மக்கள் தான், தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தான் வெளியில வந்து போராடுறாங்க, விடிய விடிய நிக்கிறாங்க, ரோட்ல நிக்கிறாங்கன்றப்போ முதலமைச்சர் விஜய் ஒரு வார்த்தை, மின்தடை இனிமேல் சரி செய்யப்படும், சீர் செய்யப்படும், இல்ல அதை நான் பார்த்துட்டு இருக்கேன், விரைவில் அதுக்கு ஒரு முடிவு கட்டப்படும், ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா அது ஹோப் இல்லை அந்த மக்களுக்கு. 100% உங்களுடன் நான் உடன்படுகிறேன். ஒரு ஜேர்னலிஸ்டா ஒரு முதலமைச்சர் பேசாம போறாருன்னா அது நமக்கு ஏமாற்றத்தை, என் கோபத்தை கூட உண்டாக்கும். பட் அப்படிதான் இருக்குது. என்ன பண்ண முடியும்? இது ஐ டோட்டலி அக்ரி வித் யூ பாலாஜி. இது ஏற்புடையது அல்ல. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய மீடியாவை முழுவதுமாக புறக்கணிப்பது என்கின்ற இந்த அணுகுமுறை ஏற்புடையது அல்ல. வாக்களித்த மக்களுக்கும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு, எப்படி சொல்வது, ஒரு சரியான அணுகுமுறை இல்லை என்று தான் நான் இதை கருதுவேன். ஏன்னா இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ பல பிரச்சனைகள் இருக்குது. நித்தி ஆயோக் உள்ள மின்தடை வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, உங்களுக்கு அது வரும் நாட்கள் அது சரி செய்யப்படும் நான் நம்புகிறேன். பட் அதை விட சீரியஸான இஷ்யூஸ் நிறையா இருக்குது. இப்போ விபிஜி ராம் ஸ்கீம் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் வந்து மாநிலத்துக்குள்ளே, ஏன்னா வேலைவாய்ப்பை வழங்குறதுல அதுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. நீங்கள் கொரோனா காலத்தில் வந்து அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் இல்லைன்னா இல்லை கோடிக்கணக்கில் செத்துருப்பான் தமிழ்நாடு, இந்தியாவில். அந்த திட்டம் வந்து சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்றாக இருக்குது. இன்றைக்கி வந்து பெரிய அளவில் வந்து அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாநிலம் நிலைமை கிட்டத்தட்ட வந்து நிதி சுமையை வந்து மாநிலங்கள் வந்து 80% அளவுக்கு சுமக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்குது. அரசை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுறாங்க. அப்போ இதில் வந்து இது பெரிய இஷ்யூ. மின்தடையை விட சட்ட ஒழுங்கை விட இது பெரிய இஷ்யூ உங்களுக்கு. அப்போ இதில் வந்து முதலமைச்சரிடம் கேட்பதற்கு கேள்விகள் இருக்கின்றன. நான் அதுக்கு தான் அவர் பதவியேற்பதுக்கு முன்னால் எதிர்கட்சியாக இருக்கும்போதும் ஒரு சஜஷன் சொன்னேன், பதவியேற்ற பிறகும் சொன்னேன். இப்போ மறுபடியும் நான் உங்கள் மூலமாக சொல்கிறது என்னென்னா, சரி ஒரு ஃபுல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுல சிக்கல் இருக்குது அப்படின்னா, ஏதோ சிக்கல் இருக்கலாம், ஃபைன், இருக்குது, தெரியுது நல்லாவே. செலக்டிவாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், நம்பகத்தன்மை உள்ள ஊடகங்களில், தேசிய ஊடகங்களில் ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, விஷமத்தனம் பண்ணாமல். நீங்கள் அவங்கள செலக்ட் பண்ணி பேசுங்க. அவங்க பெரும்பாலான கேள்விகளை கேட்பாங்க. ஏன்னா பல சந்தேகங்கள் இருக்குது இல்லையா, பல பிரச்சனைகள். அதுக்கு பதில் சொல்கிறது மூலமாக நீங்கள் மக்களை ரீச் பண்ணுறீங்க. ஒருத்தர் 2 பேர் அதை நீங்கள் வந்து பேசுறது மூலமாக அது எல்லாருக்கும் போதும். குறைஞ்சபட்சம் அதையாவது செய்யுங்க. ஒரு ப்ரிப்பேர்டு இன்டர்வியூவாவது கொடுக்கணும். ப்ரிப்பேர்டு இன்டர்வியூவாவது கொடுங்கன்ற நான். இவ்வளோ செலக்ட் கொஸ்டின்ஸ், இவ்வளோ செலக்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. நான் வந்து ப்ரிப்பேர்டுன்னு கூட அதை நான் சொல்லலை. நீங்கள் கேட்டதால் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். நான் ஓகே, நான் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு மீடியாவில், ப்ரொஃபஷ்னலாக இருக்க மீடியாவில், நான் எதுன்னா சொல்ல விரும்பல. ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய அச்சு ஊடகத்தையே எடுத்துக்கோங்க, காட்சி ஊடகம் கூட வேணாம். ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய அச்சு ஊடகத்தில், நேஷ்னல் மீடியாவாக அது இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்கள் வந்து அதில் தரவு ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பான், விஷமம் பண்ணாதவன் இருப்பான், விஷய ஞானம் உள்ளவன் இருப்பான், தமிழ்நாடை பற்றி தெரிஞ்சவன் இருப்பான். அவங்கள என்கேஜ் பண்ணுங்கள். அது ஃபிக்ஸடாக கூட இருக்கட்டும்.
அது பட் எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேள்வி கேட்டு நாங்கள் மடக்கிட்டோம் அப்படின்லாம் புத்தியோட வரதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது உங்களுக்கு வந்து. அச்சில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து நீங்கள் தவிர்க்கலாம் அது எல்லாத்தையுமே. ஏன்னா இது ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கிறதால அதை செய்யலாம் நீங்கள். அட்லீஸ்ட் அதுவாது இருக்கணுன்றோம். ஏன்னா பல கேள்விகளுக்கான பதில் அது மூலமாக வருது. இப்போ விபிஜி ராம் ஸ்கீமில் வந்து கூட்டணி கட்சிகளே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. 5000 கோடிக்கு மேலே கூடுதல் பணம் தேவைப்படும். நாட் 5000 கோடி பெரிய அளவில் தேவைப்படுது. எப்படி சமாளிக்க போகிறீங்க? பட்ஜெட்டோட ப்ரொஜெக்ஷன் என்னவா இருக்க போகுது? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இப்போ திரும்ப திரும்ப அவர் வந்து ஸ்டாலின் சொன்னதே தான் அவரே சொல்கிறார். எந்த முதலமைச்சராக இருந்தாலும் அதான் சொல்ல போகிறாங்க. நீங்கள் இந்த இதில் வந்து கல்வி நிதியை வந்து பிஎம் ஸ்ரீ அல்லது மும்மொழி கொள்கையெல்லாம் வலியுறுத்தாமல் கண்டிஷன் இல்லாமல் எங்களுக்கு கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. அது கொடுக்காத பட்சத்தில் எப்படி சமாளிக்க போகிறீங்க? நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க ப்ராமிசஸை ஃபுல்ஃபில் பண்ணணுன்னா அங்கேருந்து பணம் வராமல் உங்களால் பண்ண முடியாது. இப்போ விபிஜி ராம் ஸ்கீம் மாதிரியான பிரச்சனைகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கிராமப்புற வறுமையை ஒழிப்பதில் ஒரு பங்காற்றிய திட்டம். அந்த திட்டத்திலேயே இன்னொரு பிரச்சனையாகவும் பார்க்கப்படுறது பயிரிடும் காலம், அது அறுவடை செய்யும் காலம். அந்த நேரத்துல வேலை கிடையாது அப்படின்ற அந்த திட்டத்துல இருக்கு. அது ஒழிச்சு கட்டுறதுக்கான வேலை. இப்போ கிராமப்புற வறுமையை ஒழிப்பதில் பெரிய பங்காற்றிய அந்த திட்டத்துக்கு மூடுவிழா நோக்கி போயிட்டு இருக்குது. இப்போ இது அமல்படுத்தப்பட்டதுன்னா கிராமப்புற வறுமையின் அளவு அதிகரிக்கும். அப்போ அது பல பிரச்சனைகளை உங்களுக்கு வந்து உண்டாக்க போகுது. அப்போ இது சம்பந்தமான ஒரு ப்ரிஸ்கிரைப்டு, அதாங்க சொன்ன மாதிரி கேள்வியை எழுதி கொடுத்து கூட பதில் வாங்கலாங்க. ஓப்பனாகவே சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி. அது கூட இல்லைன்னா எப்படி? ஸ்டாலின் கூட அப்படி தாங்க கொடுத்தாரு. ப்ரிப்பேர்டு டெக்ஸ்ட் தான். எத்தனை ப்ரெஸ் மீட் ஸ்டாலின் அட்ரஸ் பண்ணார்? பதவிக்கு வந்த புதுசில் எல்லா எடிட்டர்ஸையும் கூப்பிட்டு கொரோனா காலத்தில் ஒரு அறிமுகம் நடந்தது. அதை தவிர 3 தடவையோ 4 தடவையோ பேசினது எழுதி வைத்து கொடுக்கப்பட்ட கேள்விகள் தான். அவரும் ஒன்றும் கொடுக்கல. பட் எல்லா மந்திரிகளும் பேசினாங்க. அண்ட் ஸ்டாலின் வந்து ப்ரிப்பேர்டு கொஸ்டின்ஸுக்கு கேள்வி பதில் சொன்னார். இப்போ நான் சொன்னேன்ல, அதை செஞ்சார். அதைத்தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அதையாவது செய்யுங்கன்றோம். ஆனால் இந்த மாதிரி பிளாங்கெட் பாய்காட் ஆஃப் மீடியா இருக்குல்ல, இது ஆபத்தானது. இது ஏற்புடையதல்ல. இது அரசுக்கே வினையாகத்தான் போய் முடியும். துரதிருஷ்டவசமாக இதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் அரசு இல்லை என்பதுதான் வருத்தம் அளிக்கக்கூடிய இந்த ஊடகங்களை ஒட்டியே இன்னொரு கேள்வியும் இருக்கு. அதுல வந்து பாலிமர், நியூஸ் தமிழ் 24/7 அண்ட் தமிழ் ஜனம், இந்த 3 சேனல்களும் வந்து அரசு கேபிள்ஸ்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கு. அது பத்தி கேட்டா நீங்க சேம்பருக்கு வாங்க, தனியா அதை பத்தி ஆதாரங்கள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு துறை அமைச்சர் சொல்றாரு. ராஜ்மோகன் சொல்றாரு. நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது? அது தப்புங்க. டெக்னிக்கல் இஷ்யூ வந்து தெளிவா தெரியுது. அவங்க வந்து இந்த மின்தடை சட்டம் ஒழுங்கு, குறிப்பாக மின்தடை பற்றி நிறைய செய்திகளை இவர்கள் போட்டதால், குறிப்பாக பாலிமர் போட்டதால தான் வந்து அவங்க அரசு கேபிள்லேருந்து உருவப்பட்டிருக்கிறது. அது கேட்டால் வந்து டெக்னிக்கல் ரீசன்றாங்க. இது வழக்கமாக அந்த கவர்மெண்ட்டும் சொன்னது, அதுக்கு முன்னால் இந்த கவர்மெண்ட்டும் சொன்னது தான். இது ஏற்புடையது அல்ல. சேம்பருக்கு வாங்கன்னு சொல்கிறேன்றது எல்லாம் இது என்ன பதில்னு எனக்கு தெரியல. அப்போ ஆன்டி கவர்மெண்ட் போட்டால் நாங்கள் அரசு கேபிள்லேருந்து உருவோம்னா இது ஒரு விதமான மோதல் போக்கு தான். இது மேலும் மேலும் அரசை வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழக்க செய்யும். நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து மீடியா வந்து டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் வந்து கண்ணாடி, அது சமூகத்தை எதிரொலிக்குது. நீங்கள் வந்து சொல்லுவாங்க, அதாவது வந்து ஒரு ரஷ்ய பழமொழி உண்டு, முகங்கள் விகாரமாக இருப்பதற்கு கண்ணாடிகளை உடைத்து பலனில்லை. டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் அஃப்கோர்ஸ் சில மீடியா ஹவுசஸ் வந்து லோடடாக போடுறாங்க. அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவங்கள டீல் பண்ணுங்கள், விளக்கம் கொடுங்க. விளக்கம் கொடுக்கலன்னா டெஃபமேஷன் கேசஸ் போடுங்க. அதன் மூலமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். பிளாங்கெட்டாக வந்து நீங்கள் வந்து பேன் பண்ணுறது, அரசு கேபிள்லேருந்து உருவி விடுறதுன்றது ஏற்புடையது. இதே ஊடகங்கள் தான் தாவேக்கா ஆட்சியினுடைய சில நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, அமைச்சர்கள் சொல்றாங்க நாங்கள் ஊழலை வந்து ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டாக ஒழிக்கிறதுல நாங்கள் மூவ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து குவாரிகளை நாங்கள் மூடி இருக்கிறோம்னு சொல்றாங்க. அதையும் நம்ம செய்தி சேனல்கள் தான் வெளியிடுறாங்க. அந்த பார்வையும் இருக்குல்ல இன்னொரு பக்கம். அதாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து அது நல்லது செஞ்சதை போடுறதை பற்றி எந்த ஆட்சியாளரும் நன்றி உணர்ச்சியுடன் இருக்க மாட்டார்கள். இவங்க மட்டும் இல்லை, ஜெயலலிதா, கலைஞர், எடப்பாடி, ஸ்டாலின், யாருமே நெகட்டிவாக போகும்போது மட்டும்தான் அடி விழும் உங்களுக்கு. எல்லா ஆட்சியாளர்களும் அடிப்படையில் ஒன்று தான், அவங்கன்னு இல்லை. என்ன ஒன்று, அவங்களுக்கெல்லாம் வந்து மீடியாவை எங்கேஜ் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்தது. இவங்க எங்களுக்கு மீடியாவே வேணான்றாங்க. குறிப்பாக முதலமைச்சர் எனக்கு மீடியாவே வேணாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கார். பிளாங்கெட் பாய்காட், இது பேர் பிளாங்கெட் பாய்காட்ன்றது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஒரு எதிர்மறையான அணுகுமுறை. இவங்க ஏதோ தப்பிச்சுட்டு தான் நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன்,
இன் தர் ஓன் இன்ட்ரெஸ்ட். இந்த அரசு தன்னுடைய சொந்த நலன் கருதியாவது மீடியாவை எங்கேஜ் பண்ணணும். நான் என்ன சொன்னேன், நீங்க முதல்ல டு பிகின் வித் செலக்டா யாருக்கிட்டயாவது பேசுங்க. அது பிரிண்டடா ஃபிக்ஸடா கூட இருக்கட்டும். 2வது அப்படி முதலமைச்சர் பேசலாம். இப்போ ஒண்ணும் இல்லங்க. நேற்றே நித்தி ஆயோக பத்தி என்ன நடந்தது? பிரதமருடன் தனிப்பட்ட முறையில அவர் என்ன பேசினாரு? நித்தி ஆயோக் உள்ள மத்த உறுப்பினர்கள் விஜய் அவர்களை பற்றி என்ன கருத்து சொன்னாங்க? இப்ப சொன்னீங்க அந்த துணைத் தலைவர் வந்து சிலாகிச்சு சொன்னாரு. திரைத்துறையில பார்த்த ஒருவரே நேரடியா வந்து 1.5 ட்ரில்லியன் எக்கானமின்னு சொல்லும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மாரி வேற கமெண்ட்ஸ்லாம் என்ன வந்தது? இத பத்தி வேற யாராவது பிரீஃப் பண்ணியிருக்கலாம். நித்தி ஆயோக் கூட்டத்தில இவர் மட்டும் தான் இருக்காரு, முதலமைச்சர் மட்டும் தான் இருக்காருன்னா, முதலமைச்சர் சொல்லி சீஃப் செக்ரட்டரியோ அல்லது சீனியர் மினிஸ்டர் எக்ஸப்ட் செங்கோட்டையன் யாருமே கிடையாது. வழக்கமா நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட போவாரு. உள்ள கூட்டத்துக்குள்ள போறாங்களா என்னமோ எனக்கு தெரியாது. நேத்து இந்த முறை விஜயோட எத்தன மந்திரிங்க போனாங்கன்னு தெரியல. ஏதாவது வந்ததா லிஸ்ட்டு? இல்ல, இல்ல. அப்புறம் எப்படி வெளிப்படைத்தன்மை என்ன? இன்றைக்கு மூகாம்பை கோயிலுக்கு போறாருன்றது மட்டும் தான் இன்னைக்கு செய்தியா இல்ல அது போட்டும். அது அவருடைய தனிப்பட்ட பயணம். அத பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல. அது ஒவ்வொரு முதலமைச்சர்களுக்கும் அந்த மாதிரியான சில அ பயணங்கள் இருக்கும். அது ஒண்ணும் தவறும் கிடையாது அது. நம்ப பேசுறது பொலிட்டிக்கலா பேசுறோம் நம்ம வந்து. நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு முதலமைச்சருடன் தமிழ்நாட்டிலிருந்து போன அதிகாரிகள் யார் யார்? அமைச்சர்கள் யார் யார்? யாராவது போனாங்களா? அந்த செய்திகள்லாம் வரல. அப்புறம் எப்படி அது வந்து யாரு அக்கம்பெனி ஆனாங்கன்னு ஒரு பிரஸ் ரிலீஸ் வரும்ல. கடந்த முறை பிரதமரை அவர் சந்தித்த பொழுதே சீஃப் செக்ரட்டரி இருந்தாரா இல்லையான்ற ஒரு பெரிய கேள்வி வந்தது. ஏன்னா முதல்வர் வந்து பிரஸ் கிட்ட நிக்கும்போது தான் தெரியும் உடன் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு தெரியும். தெரியும். அப்படி ஒரு இது இருக்கும். அவங்க பிரஸ் ரிலீஸ் குடுப்பாங்க. முதல்லே பிரஸ் ரிலீஸ் வரும். நான் சொல்றேன். நித்தி ஆயோக் கூட்டத்துக்குலாம் போறாங்க அப்படின்னா, முதலமைச்சருடன் இங்கிருந்து டெல்லிக்கு போவது யார் யார்? அமைச்சர்கள் யார்? அதிகாரிகள் யார்? தலைமைச் செயலாளர் போறாருங்க. முதலமைச்சரின் செயலர் போகிறார். அதன் பிறகு நித்தி ஆயோக் கூட்டத்துக்குள்ள பிரதமர் மட்டும்தான் முதலமைச்சர் மட்டும்தான் இருக்காரா? அல்லது யாரோ அதிகாரிகள் இருக்காங்களா? எனக்கு அந்த ப்ரொசீஜர் தெரியல. அதன் பிறகு வந்து துறை செயலாளர்களை சந்திக்கிறாங்களா? அதில் யார் யார் போனாங்க? பயணத்தில் சென்னையிலேருந்து டெல்லிக்கு தனி விமானத்தில் தான் அவர் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஷெட்யூல் ஃப்ளைட்டில் தான் போயிருக்காங்க. அதில் முதலமைச்சருடன் பயணப்பட்டது யார் யார்? சாதாரணமாக நிதி அமைச்சர் போவார், தலைமைச் செயலாளர் போவார், நிதித்துறை செயலாளர் போவார், அப்புறம் முதல்வரோட தனிச் செயலர் போவார். அஃப்கோர்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் போவாங்க. நீங்கள் பாதுகாப்பு அதிகாரிகள்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பட் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இருக்கு இல்லையா? ஃபினான்ஸ் மினிஸ்டர், அப்புறம் சீஃப் செக்ரட்டரி அண்ட் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சொல்லுவாங்க. எதுவுமே இல்லை. அப்போ யார் போனாங்க என்ன எதுவுமே இல்லை. அந்த ப்ரிப்பேர்டு டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்க. நம்ம ஒரு புது விதமான ஒரு முதலமைச்சரை ஒரு அரசை எதிர்கொண்டிருக்கிறோம் மீடியா. இது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகும் வரும் நாட்களில். மிக கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகும். அதுலேயும் பிரச்சனை வரும்போது விமர்சனங்கள் மிக மிக கூர்மை அடையும். ஆனால் அதை பற்றி அவங்க கவலை இல்லை. அவங்க எங்களுக்கு சோஷியல் மீடியா இருக்குது, நாங்கள் எங்கேஜ் பண்ணிக்கிறோம் மக்கள், நாங்கள் மக்களை நேரடியாக எங்கேஜ் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு மீடியா வந்து அன்வான்ட் என்டைட்டின்னு அவங்க பார்க்குறாங்க. இது ரொம்ப தவறானது. அவங்க நினைக்கிற மாதிரி மீடியா ஒன்றும் அன்வான்ட் என்டைட்டியும் கிடையாது, மீடியா ஒன்றும் அவுடேட்டட் என்டைட்டியும் கிடையாது. மீடியாவுக்கு இன்னமும் ஒரு பவர் இருக்குது. நான் சொல்கிறேன், பொதுமக்கள் கருத்தை உருவாக்குறதுல மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை வந்து ஜட்ஜஸ்லாம் பார்க்குறாங்க. சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, ஜட்ஜஸ் பார்க்குறாங்க. நாளைக்கு வழக்குகள் அரசுக்கு எதிராக வரும்போது இதெல்லாம் எப்படி இந்த அரசுக்கு எதிராக திரும்பும். நான் சொல்கிறதெல்லாம் இதை மிரட்டுறியான்வாங்க. மிரட்டெல்லாம் இல்லைங்க. நான் யார் மிரட்டுறது? நம்ம சாதாரணமான எங்கெல்லாம் இவங்க தவறு செய்கிறாங்கன்றாங்க. அரசு எங்கெல்லாம் தவறு செய்கிறது, பப்ளிக் ஒப்பீனியனை மோல்டு பண்ணுறதுல மீடியாவுக்கு இருக்கக்கூடிய ரோல்னும் போது, பப்ளிக் ஒப்பீனியன்னா வெறும் பப்ளிக் காமன் மேன் இல்லை, ஜுடிஷியரி, பியூரோக்ரஸி, அஃபிஷியல்ஸு, பல்வேறு துறைகளை சார்ந்த நிபுணர்கள் எல்லாரும் பார்க்கும்பொழுது, என் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு அவங்களுக்கு பெரிய ரோல் இருக்குல்ல, மாநில அரசு நிர்வாகத்தோட அவங்க தானே தொடர்பில் இருக்காங்க. அண்ட் ஜுடிஷியரி எஸ்பெஷலி எல்லாம் பார்ப்பாங்கல்ல உங்களுக்கு. அப்போ நாளைக்கு ஒரு சிக்கல் வரும்பொழுது, அரசுக்கு எதிரான பிரச்சனைகள் கிளர்ந்து எழும்பொழுது, எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே. இன்னும் 1 வருஷத்தில் ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கும், 2 வருஷத்தில் அதிகமாக இருக்கும், 3 வருஷத்தில் அதிகமாக இருக்கும். அப்போ வழக்குகள் நீதிமன்றங்களுக்கு போகும்போது அப்போ தெரியும். ஆனால் இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக தாவேக்கா வலுப்பெறுகிறதோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. குறிப்பாக டி ராஜா அவர்கள் சந்திக்கிறாரு, முதல்வர் விஜய் சந்திக்கிறாரு. அடுத்த நாள் இங்க மாநில செயலாளர் வீரபாண்டியன், நாங்க திமுக கூட்டணியில் பயணிக்க இயலாது அப்படின்ற விஷயத்த சொல்றாரு.
அப்போ நாளுக்கு நாள் விஜய் அரசியல் ரீதியாக வலுப்படுகிறார் அப்படின்ற எடுத்துக்கலாமா நம்ம? எடுத்துக்கொள்ளலாம். ஆஹ் டி ராஜா அவர்களை சந்தித்த அடுத்த நாள் மு. வீரபாண்டியன் பேசுறாருன்னும் போது தெளிவா இண்டிகேட்டர் தெரியுது. அதுக்கு 10 நாள் முன்னாலே சண்முகம் சொல்லிட்டார், நாங்க எந்த கூட்டணியிலுமே இல்லைன்ட்டாரு. திமுக கூட்டணின்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்ட்டார். இன்னும் ஒரு படி மேல போய் எந்த காலத்திலும் நாங்க கூட்டணியில இருந்தது கிடையாது, இடஒதுக்கீடு தான்ட்டார், தொகுதி பங்கீடுன்ட்டார். ஆனா இதே தலைவர்கள் தான் வந்து இது கொள்கை கூட்டணின்னு முழங்கினாங்க. அதிகாரம் இல்லைன்னா என்ன நடக்குமோ ஒரு கட்சிக்கு, அது திமுக இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இது இந்த மாதிரி பல சோதனைகள் அந்த கட்சி பார்த்துருக்குது. அதை அவங்க சமாளிச்சுப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். அரசியல் ரீதியா விஜய் வலுப்பெறுகிறாரான்னா டு சர்டன் எக்ஸ்டென்ட் எஸ். எஸ், கூட்டணி கட்சிகள் அதனால தானே மந்திரி சபையில் இழுத்து போட்டது. ஏன் அமைச்சரவைக்குள்ள வந்துட்டீங்கன்னா அரசுக்கு எதிராக கண்டபடி பேச முடியாது. வெளியிலேருந்து ஆதரிக்கிறதுக்கும் உள்ள இருக்கிறதுக்குமான வித்தியாசம், சுகங்கள் இருக்கு இல்லையா, யாரா இருந்தாலும். பதவி தரும் மோகம், பதவி தரும் சுகங்கள். மனிதன் மனிதன் தானே அடிப்படையில். எவ்வளோ கொள்கை வீர ஆவேசமாக பேசணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2 பேர் தான் உங்களுக்கு வந்து துச்சமனை மதிச்சு தூரி எறிஞ்சவங்க. அதை ஒன்று மகாத்மா காந்தி, இன்னொன்று பெரியார். நினச்சிருந்தா எந்த பதவி வேணால் அடைஞ்சிருக்கலாம். பட் ஒன்ஸ் அதுக்குள்ளே நீ போயிட்டீங்கன்னா ஃபினிஷ்டு. என்னென்னமோ பேசினவங்க, வீராவேசமாக பேசினவங்களாம் இன்னைக்கு அமைச்சர்களாக இருக்காங்க இல்லையா. ஆமா. அது அது வந்து வந்து அரசு வார்த்தை பேசணும்னாலும் நிறுத்தி நிதானமா தான் பேச வேண்டியது. பேசணும் இல்லை. அரசுக்கான ஸ்திரத்தன்மையை இவர்கள் உள்ளே இருப்பது தான் உறுதிப்படுத்தணும் விஜய். அந்த விதத்தில் விஜய் ஷார்ப். அவங்கள உள்ளே இழுத்து போட்டது மூலமாக அவங்கள வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுன்னுவாங்க. இதுக்கு வந்து அவங்கள வந்து சரி கட்டுறது. யாரெல்லாம் இந்த ஆட்சிக்கு எதிராக செயல்படக்கூடுமோ அவங்க எல்லாமே உள்ள உள்ள வந்தாச்சு. வாங்க, இடதுசாரிகளையும் உள்ள இழுத்து போட தான் அவர் முயற்சி பண்ணுறாரு. அது ஒரு கரெக்டான ஸ்மார்ட் மூவ். ஆனால் இவங்க போக மாட்டாங்க, அது வேற விஷயம். இப்போ இவர்கள் உள்ளே இருக்கும்போது ஒரு அரசுக்கு தனி மெஜாரிட்டி இல்லைன்னா வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தா தான் குடைச்சல் அதிகமாக இருக்கும். உள்ளே இருந்தால் பிரச்சனை கம்மி. ஏன்னா இவர் பார்ட் ஆஃப் த சிஸ்டம். அமைச்சரவை முடிவு என்பது கூட்டு முடிவு. ஒரு கொள்கை முடிவில் முதலமைச்சர் விஜய்க்கு எந்த அளவுக்கு தார்மீக பொறுப்பு இருக்கோ அதே பொறுப்பு வன்னியரசுக்கும் இருக்குது, ஷாஜகானுக்கும் இருக்குது, விஸ்வநாதனுக்கும் இருக்குது. அதுதான் புத்தாலித்தனன்றது. அதுதான் அதை செஞ்சுட்டாரு விஜய். பொலிட்டிக்கலாக ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறாரான்னா எஸ். திமுக கூட அந்த அத்தனை கட்சிகளையும் செங்கலாக உருவி திமுகவை தனிமரமாக ஆக்கிட்டார். அது ஃபைன். அந்த பொறுத்த வரைக்கும் அது ஸ்மார்ட் மூவ் தான். அது பொலிட்டிக்கலாக அவர் ஸ்டெபிலைஸ் பண்ணுறாரு. பட் நிர்வாகம்னு வரும்போது வரக்கூடிய சிக்கல்கள், சீர்கேடுகள், சவால்கள். இப்பயும் அதே. அவங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது திமுகவை வந்து நிறைய காரணங்களை சொல்லலாம். ஆனால் இப்பயும் வந்து மின்வெட்டு காரணம்னா அது திமுகவினுடைய ஆட்கள் தான். இல்லை, அது இப்போ 1 மாதம் தான் பாலாஜி ஆகுது. இப்போ கூட திமுக சொல்லலாம். திமுக பண்ண திட்டங்கள், புதிய திட்டங்கள் ஒன்றை கூட கொண்டு வரவில்லை, அதனால தான் நாங்கள் அவஸ்தைப்படுகிறோம் அப்படின்னு சொல்லலாம். சும்மா சொல்ல வேண்டியதானே உங்களுக்கு வந்து. 3 மாதம் ஓடும், 100 நாள் ஓடும். 100 நாளுக்கு மேலே போனால் தான் பிரச்சனை. அதனால் அது ஒன்றும் நான் வந்து இந்த மின்வெட்டு சட்டம் ஒழுங்கெல்லாம் நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், நான் சீரியஸாக எடுக்கல. இன்னும் உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கு அதனால பேசலாம். நான் அப்படி சொல்லலை. நான் சொல்ல லார்ஜர் பிக்சரை நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு பாருங்கள். மக்கள் ரோட்டில் கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் கஷ்டப்படுறாங்கங்க. நான் உட்பட, நீங்கள் உட்பட எல்லாரும் தான் கஷ்டப்படுறோம். நான் அதை இதோட அர்த்தம் நான் அதை குறைச்சி மதிப்பிடுறேன்னு இல்லை. பட் நம்ம பெருசாக பேசுவோம். பெரிதினும் பெரிதுகள் நான் பாரதி. அற்ப விஷயங்களை பேசுறதை விட பெரிதினும் பெரிதுகள்னா லார்ஜர் பிக்சரில் சிக்கல் இருக்குன்ற நான். அதுவே உங்களுக்கு இன்னைக்கு வந்து டப்பா டான்ஸ் ஆடுதுன்னுவான்ல. உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டது எதுவுமே உங்களுக்கு ஒரு ஒத்த பைசா கொடுக்கலாங்க. நீங்கள் இந்த 1 மாத காலத்தில் இன்னைக்கு நித்தி ஆயோக் போயிட்டு வந்த பிறகும் அல்லது தனிப்பட்ட முறையில் பிரதமரை 2 முறை மோடி விஜய் சந்திச்சு பேசிட்டார். ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒருத்தர். இப்போ நித்தி ஆயோக் கூட்டம் முடிஞ்ச பிறகு தனியாக பிரதமரை சந்திச்சு பேசியிருக்கார். ஜல்ஜீவன் திட்டத்தில் 18,000 கோடி கிடைச்சிருக்கு, ஒன்றிய அரசாங்கம் விடுவித்திருக்கு. அது இருக்கட்டும். இப்போ 1000 கோடி வந்து அப்புறம் வந்து பேரிடர் மேலாண்மை கிடைச்சது செங்கோட்டையன் சொன்னார். இதெல்லாம் உங்களுக்கு யானை பசிக்கு சோழ போய். இப்போ இந்த கல்வி சமக்கிரக சிக்ஷாவில் வர வேண்டிய பணம் வரலன்னா உங்களுக்கு இங்கே சிக்கல். அதில் எந்த பதிலுமே இல்லை. இவங்களும் அதே தான், ஸ்டாலின் சொன்னதே தான் விஜயும் சொல்கிறாரு. அதை மற்றதோட லிங்க் பண்ணாதீங்கன்றாரு. பிஎம் ஸ்ரீல கையெழுத்து போடு, மும்மொழி திட்டம், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கோங்கலாம் நீங்கள் சொல்லாதீங்கன்றாரு. இந்த சேம் பாயிண்ட் தான். பெரிய பெரிய பிரச்சனைகள் முன்னால் அணிவகுத்து நிற்குதுங்க. அதனால தான் நீ மின்வெட்டு, இந்த சட்டம் ஒழுங்கு, நீங்கள் இதில் வந்து இதில் கவனம் செலுத்துறது மூலமாக கவர்மெண்ட்டை தப்ப விட்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது தனிப்பட்ட முறையில் வந்து விஜய் பிடிக்காதவன் நிறைய பேர் இருக்கான் அவங்களுக்கு வந்து.
ஓட்டு போட்ட மாதிரி போடாதவனும் நிறைய பேர் இருக்கான். அந்த போடாதவன் வந்து சொல்லி மாளாத அளவுக்கு திட்டுறான் இன்னைக்கு வந்து. எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குது. நான் மறுபடியும் சொல்றேன், அது அது சிக்கல் தாங்க. பட் அதை விட பெரிய விஷயங்கள் உங்க முன்னால் அணிவகுத்து நிற்குது. அதுல வந்து அரசு வந்து இன்னைக்கு திணறிட்டு இருக்குது. இப்போ மாசம் 2500 நீங்க கொடுக்கணும். எப்போ கொடுப்பீங்க? இப்போ தமிழ்நாடோட சேர்ந்து எலெக்ஷனுக்கு போனது கேரளா, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், பாண்டிச்சேரி 5 ஸ்டேட். எல்லா இடத்துலையும் புது அரசு பதவி ஏற்றுடுச்சு உங்களுக்கு வந்து. கேரளாலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் பெண்களுக்கான கட்டணமில்லா பயணத்தை உறுதிப்படுத்திட்டாங்க. மேற்கு வங்கத்தில் 1500 இருந்த மகளிர் உதவித்தொகை 3000 உயர்த்தியாச்சு. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டே போயிடுச்சு. இப்போ கட்டணமில்லா பேருந்து பயணம் தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் ஏர் கண்டிஷன் பஸ்ஸஸ் உட்பட எப்போ செயல்படுத்த போறீங்க? 2500 எப்போ கொடுக்க போறீங்க? சிம்பிள் கொஸ்டின்ஸ். உங்க கூட பதவியேற்ற 2 அரசுகள் இன்னைக்கு அதை செஞ்சுட்டாங்க. இப்போ இதை யாருக்கிட்ட பதில் வாங்கி போடுவீங்க? ராஜ்மோகனும் செங்கோட்டையனும் அல்லது வந்து யார் மந்திரிங்க, யாரு புதுசு புதுசாக யாரோ மந்திரிங்க இருக்காங்க உங்களுக்கு, அவங்க பதில் சொல்றதுன்றது வந்து உங்களுக்கு எல்லா நேரத்திலையும் பொருத்தமானதா இருக்கு. இட் ஷுட் கம் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத்னுவாங்க. பெரியவர் பேச வேண்டும், பேச வேண்டியவர் பேச வேண்டும். அந்த நிதியை கூடத்திலே கான்ட்ரடிக்ஷனாகவும் சில விஷயங்கள், அதாவது பெண்கள் வந்து 42 விழுக்காடு தொழிற்சாலைகள் இயங்குறாங்க. இல்லை அவர் சொன்ன பாயிண்ட் நான் என்னன்னா, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல, இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் தொழிற்சாலைகளில் பணியாற்றக்கூடிய பெண்கள், உதாரணத்துக்கு இப்போ 1 கோடி பெண்கள் இந்தியா மேலே இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 1 கோடி பெண்கள் நாடு முழுவதும் தொழிற்சாலைகளில் வந்து பணிபுரிகிறார்கள்னா அதில் 42 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. சொல்லுங்க. இல்லை, அதுல ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பெண்களுக்கான முக்கியத்துவம் திமுக ஆட்சியில கிடைக்கலன்னு சொன்னாரு. இப்போ அதே விஜய் தான் வந்து 42 விழுக்காடுன்னு பங்கெடுத்திருக்காங்கன்னு சொல்றாரு. பொருளாதாரம் சீரழிந்ததுன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு தான் சொல்றாரு, இந்தியாவிலேயே 2வது மாநிலமாக பொருளாதாரத்தில் நாங்க இருக்கிறோம்னு சொல்றாரு. இது எல்லாருமே பேசுறது, இது எல்லா கட்சிகளும் பேசுறது. இதை சீரியஸாக எடுத்துக்கணும் நீங்கள். இதுதான் அரசியல்வாதின்றது. அந்த சீட்டில் உட்காந்த பிறகு வேற பேச்சு வேற, சீட்டை விட்டு இறங்கிறதுக்கு முன்னால் இருக்க பேச்சு வேற. இப்போ தோத்துட்டா நாளைக்கு வேற பேச்சு வரும். இதே வாய் வேற பேச்சை பேசும். இதே எதிர்கட்சிகள் வந்து இன்னும் 2 மாசத்துல தமிழ்நாடு தொழில்துறையில் பின்னடைந்து விட்டதுன்னுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கடந்து போகலாம். இது யூஷுவல் பொலிட்டிக்கல்ஸ் டைலாக். தேர்தல் நேரத்தில் பேசாத பேச்சு கிடையாது. எல்லா கட்சிகளுமே சகிக்காது அந்த பேச்சு. தேர்தல் முடிஞ்சோன்னா ஒன்றா சேர்ந்து கும்மி அடிப்பாங்க எல்லாரும். அதனால் நித்தி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பேசியதும், தேர்தல் பொதுக்கூட்டங்கள் அவர் ஒரு 10-12 கூட்டம் தான் பேசினார்னு நினைக்கிறேன். அதில் பேசினதையும் பார்த்தீங்கன்னா அது தலைகீழாக இருக்கும். அது எல்லாருமே ஜெயலலிதா, கலைஞர் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. அது ஒரு மேட்ரு. அந்த 1 மாத கால டைம் எடுத்துக்கிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு அந்த மீட்டிங்ல வந்து விஜய் பேசினார்னா அதுக்கான பதிலை மொத்த பதிலாக எடுத்துட்டு போயிடலாம். இப்போ 1 மாத காலமாக இருக்கு. இந்த 1 மாத காலத்துக்கு பிறகு ஒரு மீட்டிங் போட்டு மீட்டிங்ல விஜய் பேசினார் அப்படின்னா, அந்த 1 மாத காலத்தில் என்ன நடந்துச்சோ அது எல்லாத்துக்கும் ஒரு பதிலாக அந்த மீட்டிங்ல பேசிடுறாரு அப்படின்னா, அந்த மீட்டிங்கே போதுமானதா எடுத்துக்கலாமா நம்ம? அப்படிதான் அவர், நீங்கள் நல்ல ஐடியா கொடுக்குறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் செலவில்லாமல் ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க. கவர்மெண்ட் உங்களுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு ஹானரியம் கொடுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட இப்போ அந்த லெவலுக்கு அவர் போயிட்டார். இப்போ திருச்சியில் ஒரு கூட்டம் பேசினார் இல்லையா, சென்ட் ஜோசப் கல்லூரியில். ஒரு அணுகுமுறை தெரியுது. அதாவது மீடியா கிட்ட பேச மாட்டோம், மற்ற கட்சிகளை மாதிரி. இப்போ கலைஞர்னா வாரத்தில் 2 நாளாவது பொதுக்கூட்டம் பேசுவார், நிகழ்ச்சியில் கலந்துப்பார். அதெல்லாம் கிடையாது. ஜெயலலிதா எப்பயாவது ஒரு தடவை வருவாங்க. அது எதுவுமே கிடையாது. மாதம் ஒரு தடவை எங்கன்னா ஒரு கூட்டம், அல்லது 2 மாதத்துக்கு ஒரு தடவை. அதில் எதனா ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டியது, முக்கியமான சில கேள்விகளுக்கு அங்கேயே பதிலை சொல்லிட்டு போயிட வேண்டியது. பல கேள்விகளுக்கு பதிலே இருக்காது. அதாவது மீடியா வேண்டாம். சோஷியல் மீடியாலையுமே வந்து ட்விட்டரில் அவர் முந்தி மாதிரி இப்போ ட்விட்டரில், எக்ஸில் கூட முதலமைச்சர் இயங்குறது கிடையாது. ஸ்ட்ராட்டஜி கை கொடுக்குமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய நல்ல இடத்துக்கு, முக்கியமான பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரீங்க. இப்போ நம்ம இவ்வளோ விமர்சனம் பண்ணுறோம் இல்லை பாலாஜி, அதுவும் நீங்களும் நானும் பேசிக்கலி மீடியா பர்சன்ஸாக இருக்கிறதால மீடியாவை பார்க்காததை பற்றி நம்ம இவ்வளோ விமர்சனம் பண்ணுறல. நீங்கள் திருவாளர் பொதுஜனத்துக்கிட்ட போய் வந்து நீங்கள் கருத்து கணிப்பு எடுங்களேன். வாக்ஸ் பாப்புலி எடுப்பீங்கல்ல, நீங்கள் போய் வந்து முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் இருக்கக்கூடிய அணுகுமுறை சரியா தவறான்னு நான் உங்களை கேட்குறேன், ரிக்வஸ்ட் பண்ணியே கேட்குறேன். போய் நீங்கள் கருத்து கணிப்பு நடத்துங்க, கேளுங்க, பப்ளிக் ஒப்பீனியன் கேளுங்க. பஜாரில் கேளுங்க, கடைகளில் கேளுங்க, கல்வி நிலையங்களில் போய் கேளுங்க, அலுவலகங்களில் கேளுங்க, கட்சி ஆஃபீஸஸில் கேளுங்க, ஜென்ரல் பப்ளிக், ஆல் செக்ஷன்ஸ். பத்திரிகையாளர்களை முதலமைச்சர் சந்திக்காமல் இருப்பது சரியா தவறான?
நான் ஒரு கருத்து சொல்லட்டுமா? திட்டமாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பெரும்பாலான மக்கள் மத்தியில இதுக்கு ஆதரவு இருக்குது. இன்னும் சொல்லப்போனா உங்கள எதுக்கு சந்திக்கணுன்றாங்க. ஒரு லேடி என்ன கேட்டாங்க, "நீங்க எதுக்கு சார் உங்கள சந்திக்கணும்? விஜயகாந்த நீங்க அவர சந்திச்சு பாடாப்படுத்துனீங்க. கடைசியில காரி துப்ப வச்சீங்க அவர. அவர் கதைய நீங்க முடிச்சீங்க. அந்த மாரி அவர் மாட்டிப்பாரு. சைட்ல காமிச்சா போதும். பத்திரிகையாளர்கள சந்திக்கணும்னு அவசியம் இல்ல." அதாவது ஏன் சந்திக்கணும்? சந்திக்கவே வேணாம். இந்த அணுகுமுறையே சரின்னு சொல்ற அளவுக்கும் ஒரு செக்ஷன் இருக்குது. இன்னொரு செக்ஷனுக்கு அது கவலையே இல்ல. சந்திக்கலாம், சந்திக்காமலும் இருக்கலாம். பட் சந்திக்காதது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல அப்படின்றாங்க. இன்னொரு செக்ஷன் சந்திக்கவே கூடாதுன்றான். அப்ப மீடியா இது எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா பாலாஜி, மீடியா ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, அதன் மீது மக்கள் பெரிய அளவுல இன்னைக்கு நம்பிக்கை இழந்துட்டாங்க. இது ஆக்சுவலா நமக்கு ஒரு வேக்கப் கால். மீடியான்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் மேல மக்கள் வந்து பெரிய அளவுல எப்படி வந்து தே ஆர் கிளியர். நமக்கு தான் எப்படி அதை ஆ ஹேண்டில் பண்றது? கரெக்ட், கரெக்ட். இப்போ வந்து அரசியல்வாதி லஞ்சம் வாங்குவான், அதிகாரி லஞ்சம் வாங்குவான். ஆ அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் பரவலா இருக்கு இல்லையா? அந்த மாரி மீடியாவும் வந்து கரப்ட் தாங்க. மீடியா மேலலாம் ஒண்ணும் பெரிய மீடியா ஒண்ணும் புனிதர்கள் கிடையாது. இவங்களும் காசு வாங்கிட்டு தான் நியூஸ் போடுறாங்க. யார் அதிகாரத்துல இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் இவங்க வந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. திமுக இருக்கும்போது திமுகவுக்கு ஜால்ரா போட்டாங்க. இன்னைக்கு விஜய் கிட்ட ஜால்ரா போட பார்க்குறாங்க. அவர் இவங்கள கிட்ட சேர்த்துக்க மாட்டேன்றாரு. அவர் எதுக்கு இவங்கள பார்க்கணும்? ஸோ பப்ளிக் மத்தியில வந்து விஜய் மீடியாவ பார்க்காததுன்றது ஒரு பெரிய விஷயமாவே இல்ல. அது ஒரு இஷ்யூவே கிடையாது அவங்களுக்கு. 2வது இன்னும் சொல்லப்போனா ஒரு தரப்பு பார்க்கக்கூடாதுன்ற லெவலுக்கு போறாங்க. இது அடிப்படையில மீடியா ஒரு இன்ஸ்டிடியூஷனா தன்னோட நம்பகத்தன்மைய இழந்து அதில பாதாளத்துக்கு போயிருக்குன்றது இட்ஸ் வெரி சேட். அப்படிதான் இன்னைக்கு அத நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்குது. கடைசியில உங்க நிர்வாகம் என்னன்றது தான் கேள்வி பாலாஜி. அதில இந்த 1 மாதத்த அளவுகோலா வச்சு பார்க்கும்போது, ஆ நான் ஒரு 100 நாளாவது வெயிட் பண்ணுங்கன்றேன். சில அறிகுறிகள் தென்படுகின்றன. அது இப்ப சொல்றது நல்லா இருக்காது. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி. நன்றி, நன்றி, நன்றி பாலாஜி.